இன்றைய நாள் 10/6/2025 விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை, குளிகை 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் 5:52, கரணம் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 12:26 வரை, சதுர்தசி பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று மாலை 6:59 வரை அனுஷம் பின்பு கேட்டை. யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 6:59 வரை அஸ்வினி பின்பு பரணி. மேஷராசி நேயர்களே, சொந்த பந்தங்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். பொருள் வரவுகள் மேலோங்கும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். தேக நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. பணியில் ஆதரவுகள் கூடும். உத்தியோகத்தில் கௌரவங்கள் கூடும். வருமானம் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி ஆதரவுகள் கூடும். பரணி பிரச்சனைகள் தீரும். கிருத்திகை கௌரவங்கள் மேலோங்கும். ரிஷபராசி நேயர்களே, உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். விடுகட்டும் எண்ணம் மேலோங்கும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். உத்தியோகத்தில் நெருக்கடியான நிலை ஏற்படும். இருப்பினும் சமாளித்து வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். வியாபாரத்தில் தேக்கநிலை நீங்கும். எதிர்பாராத அலைச்சல்கள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். கிருத்திகை ஒத்துழைப்புகள் கிடைக்கும். ரோஹிணி வளமான நாள். மிருகசிரீஷம் நிம்மதி கிடைக்கும். மிதுனராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களை பற்றிய சிந்தனைகள் கூடும். பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் விலகும். வரும் காலம் தொடர்பான விஷயங்களில் லாபங்கள் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் நட்புகள் உருவாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். அலைச்சல்கள் அதிகமாகும். எதிலும் ஆர்வமான நிலை உருவாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மிருகசிரீஷம் நெருக்கடிகள் நீங்கும். திருவாதிரை நட்புகள் கிடைக்கும். புனர்பூசம் ஆர்வம் உண்டாகும். கடகராசி நேயர்களே, வியாபாரத்தில் நிதானம் தேவை. நட்பு வட்டாரத்தை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும். வாழ்க்கை துணையின் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படவும். எதிலும் ஆர்வமான நிலை உருவாகும். செலவுகள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். புனர்பூசம் நெருக்கம் உண்டாகும். பூசம் குழப்பங்கள் தீரும். ஆயில்யம் சிந்தனைகள் அதிகமாகும். சிம்மராசி நேயர்களே, வேகமாக செயல்படுவீர்கள். திடீர் செலவுகளினால் சேமிப்புகள் கூடும். பேச்சுக்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும். நட்பு வட்டாரம் விரிவடையும். விவசாயம் தொடர்பான துறைகளில் அலைச்சல்கள் கூடும். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மகம் சேமிப்புகள் குறையும். பூரம் நிதானம் தேவை. உத்திரம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். கன்னிராசி நேயர்களே, தொழிலில் அவமான நிலை ஏற்படும். பணியில் கௌரவங்கள் கூடும். புதுவிதமான மாற்றங்கள் உருவாகும். எடுக்கும் முயற்சிகளில் அனுபவங்கள் கூடும். மேலதிகாரிகளினால் ஆதாயங்கள் கூடும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். பொருள் வரவுகள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். உத்திரம் கௌரவங்கள் கூடும். ஹஸ்தம் வருமானம் கூடும். சித்திரை வளமான நாள். துலாம் ராசி நேயர்களே, திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். பண பரிவர்த்தனைகளில் லாபமான நிலை கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். பணியில் கௌரவங்கள் மேலோங்கும். பொருளாதாரம் முன்னேற்றம் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். சித்திரை கௌரவங்கள் கூடும். சுவாதி தடைகள் விலகும். சாகம் முன்னேற்றம் கிடைக்கும். விருச்சிகராசி நேயர்களை, வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். பணியில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். சிந்தனைகள் கூடும். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். மற்றவர்களின் மூலம் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். விசாகம் நல்ல முடிவுகள் கிடைக்கும். அனுஷம் தன்னம்பிக்கை கூடும். கேட்டை வளமான நாள். தனுசு ராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும். பெரிய மனிதர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. வளமான நிலை உருவாகும். லாபங்கள் கூடும். கௌரவங்கள் மேலோங்கும். நினைத்த காரியம் நிறைவேறும். செலவுகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மூலம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். பூராடம் பிரச்சனைகள் தீரும். உத்திராடம் தடைகள் விலகும்.
மகர ராசி நேயர்களே, தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நட்புகள் அதிகமாகும். மற்ற ஊழியர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். செலவுகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நன்மைகள் கூடும். திருவோணம் நட்புகள் உருவாகும். அவிட்டம் குழப்பங்கள் விலகும். கும்பராசி நேயர்களே, விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். ஆதாயங்கள் அதிகமாகும். சாதகமான முடிவுகள் கிடைக்கும். மாலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். கௌரவங்கள் மேலோங்கும். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். லாபங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் ஆதாயங்கள் கூடும். சதயம் மனக்கசப்புகள் நீங்கும். பூரட்டாதி நினைத்தது நிறைவேறும். மீன ராசி நேயர்களே, பொருள் வரவுகள் கூடும். பணியில் இருந்து வந்த தேக்கநிலை நீங்கும். நட்பு வட்டாரத்தின் ஆதாயங்கள் அதிகமாகும். சேமிப்புகள் கூடும். உடன் இருப்பவர்களுடன் இருந்து வந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் விலகும். உத்தியோகத்தில் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். பூர்வீக சொத்துக்களினால் அலைச்சல்கள் கூடும். கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி சிந்தனைகள் கூடும். உத்திரட்டாதி மனக்கசப்புகள் நீங்கும். ரேவதி அலைச்சல்கள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.